ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா 11th 12th நமக்கு நிறைய கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. சான்றோர்களை பற்றி தான் அதில் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்கை நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா ஓல்டு கொஷின் பேப்பரை செக் பண்ணதில் 90% வந்து இவங்களை பற்றி கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. அதனால் இவங்களை நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். நான் இன்றைக்கி 9th 12th வரைக்கும் இருக்கிற சான்றோர்களை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஈஸியான ஷார்ட்கட் வர மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கையால் எழுதும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து பார்த்தாவே போதும். நீங்கள் மெமரி பண்ணவே வேணாம். 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அது ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் வீடியோவை. ஆனால் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்கட் சொல்லும் போதே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அது நீங்கள் டெப்த்தாக படித்ததுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? அதனால் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒமிட் பண்ணிடாதீங்க. பார்க்கலாம். சான்றோர்களின் சிறப்பு பெயர்கள். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார்? இதுக்கு அப்துல் ரஹ்மான் கொடுத்துருக்காங்களா? அப்துல் ரஹ்மான் தான். ஆனால் இதுக்கு ஷார்ட்கட் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா ஏஆர் ரஹ்மான் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், அவர் நிறையா மியூசிக் போடுவாருங்களா? மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் அப்படின்னாக்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இருவர் படத்தில் நறுமுகையே நறுமுகையேன்னு ஒரு சாங் வரும். அது வந்து ஓல்டு, ரொம்ப ஒரு மரபு கவிதையை சார்ந்த ஒரு சாங்காக தான் இருக்கும். அதில் வந்து குறுந்தொகையிலேருந்து சில வரிகளை எடுத்து போட்டிருப்பாங்க. யாயும் யாயும் யாரா ஹீரோ அப்படின்ற ஒரு லைன் வரும். அது வந்து குறுந்தொகையிலேருந்து அவர் எடுத்து போட்டிருப்பார். அப்போ மரபு கவிதையையும் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த மன்னிப்பாயா சாங் சிம்புவோடது வரும். அதில் கூட திருக்குறளை யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ அவர் அந்த காலத்தில் இருந்ததை கூட சங்க இலக்கியத்தில் இருந்ததை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ புது கவிதையில் மலர் பார்த்தவர், மற்ற மீதி நிறைய சாங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் புது கவிதையை தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான். அப்போ மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மான் ஷார்ட்கட்டுக்காக. ஆனால் ஆன்சர் அப்துல் ரஹ்மான். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? காவடி சிந்துவின் தந்தை. காவடி சிந்துவோட தந்தை யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா காவடியை யாருக்காக எடுப்போம்? முருக கடவுளுக்காக நம்ம காவடி எடுப்போம். அப்போ முருகரோட அப்பா யாரு? தந்தை தானே கேட்டிருக்காங்க. காவடி சிந்துவின் தந்தை, காவடி முருகனுக்காக எடுப்போம். அப்போ முருகரோட தந்தை அண்ணாமலையார். அண்ணாமலையார்னா யார்? சிவன். அதுதான், முருகரோட தந்தை சிவன். சிவனை வந்து அண்ணாமலையார்னு சொல்லுவோமா? நம்ம அண்ணாமலையாருங்க. சரிங்களா? அப்போ முருக சிவன், காவடி சிந்துவின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா குற்றாலத்துக்கு நம்ம போனோம்னா நல்லா திரிவும். அதுதான். ஏன்னா குற்றாலத்தில் நிறைய தண்ணி வருமா, சந்தோஷத்தில் அந்த அருவியில் தண்ணி வருமா, இந்த அருவியில் 5 அருவி அப்படி இப்படின்னு என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு அருவிக்கிட்டேயும் போகும்போது எந்த அருவியில் தண்ணி அதிகமாக வருதோ கம்மியாக வருதோ, கம்மியாக வர இடத்துல குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவோம், அதிகமாக வர இடத்துல நாம் போய் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருமா? அப்போ குற்றாலத்துக்கு போனால் நல்லா திரிஞ்சு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அப்போ திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று அழைக்கப்படுபவர் திரிகூட ராசப்ப கவிராயர். சரிங்களா? நெக்ஸ்ட், தமிழ் பதிப்புலகின் தலைமகன். இங்கே தமிழ் பதிப்புலகின் தலைமகன், இதுக்கு வந்து யாருன்னா சி.வை. தாமோதரனார். எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா தலையில் பதிய வை. படிக்கிற பாடத்தை தலையில் பதிய வை. பதிப்புலகின் தலைமகன் சி.வை. ஸ்பெல்லிங்கோடு தான் கொடுப்பாங்க, தாமோதரனார் தனியாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பதியவை தலையில் அப்படின்னு பதியவை தலையில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, தலையில் பதியவை. அப்போ சி.வை. தாமோதரனார். இன்னொன்று தலைமகன் இருக்குங்களா, அப்போ தாமோதரனார். ரைமிங்காக இருக்குது பாருங்கள். அப்போ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி.வை. தாமோதரனார். நெக்ஸ்ட், புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? தமிழிசை இயக்கத்தின் தந்தை பண்டுவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இங்கே பண்டுவர்னே கொடுத்துட்டாங்களா? அப்போ பண்டிதர். ஈஸியாக இருக்குல்ல?
ஆப்ரஹாம் பண்டிதர். இவர் தான் தமிழிசை இயக்கத்தின் தந்தை. இவர் தான் பண்டுவர் என்று அழைக்கப்படுபவரும் ஆப்ரஹாம் பண்டிதர் தான். நெக்ஸ்ட், தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னா, மீனாட்சி சுந்தரனார் எங்கே இருப்பாங்க? மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும் இல்லைங்களா? அப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா கதிரவனே வந்து வாழ்த்து தெரிவிப்பாங்க. அப்போ நல்ல வெயில் அடிக்கும் இல்லைங்களா? அதுதான், அது சித்திரை மாதம் தானே நடக்கும். அப்போ நல்ல சித்திரை மாதத்தில் நல்ல வெயில் அடிக்குமா? இப்போ கதிரவன் கூட தன்னோட பிரகாசமான ஒளியால் வாழ்த்து தெரிவிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட், தமிழ் தென்றல் தொழிலாளர்களின் தந்தை யாருன்னா திருவிக்கா. நமக்கு தெரியும் தமிழ் தென்றல்னா திருவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தொழிலாளர்களின் தந்தையும் திருவிக்கா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே தந்தையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எல்லா தொழிலாளர்களுக்கும் தந்தையாக இருக்கிறவரும் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து தானே கூப்பிடுவோம். அவருக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து திருவி கல்யாண சுந்தரனார், அதை தான் ஷார்ட்டாக திருவிக்கான்னு சொல்லுவோம். அப்போ தொழிலாளர்களோட தந்தையை நம்ம ஒரு மரியாதை நிமித்தமான அடைமொழியோடு கூப்பிடணும். திரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யாருன்னா திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு சிலது மட்டும் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானு பங்கி, முதற்பாவலர், உலக புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவள்ளுவர். இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்ருப்போம், இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. ஆனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சென்னா போதர், மாதானு பங்கி, முதற்பாவலர், உலக புலவர், பெருநாவலர், தேவர், இதெல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? புலன் அழுக்கற்ற அந்த நாளன். புலன் அழுக்கற்ற அந்த நாளன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னா, புலன் அழுக்கே இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஆற்றுல எங்கேயாவது குளிச்சுட்டு இருந்தா நம்ம சந்தோஷமாக குளிப்போமா? எப்படி குளிப்போம்? அப்படியே சந்தோஷத்தில் பாட்டு பாடி குளிப்போம். கபி கபி அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு குளிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கபி கபின்னு பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சா உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடும். ஏன்னா ரொம்ப நேரம் குளிச்சா அழுக்கு தானா போயிடும்ல, அதுதான். எப்படிமா ரொம்ப நேரம் குளிச்சா அழுக்கு தானா போகும்? சும்மா தாங்க. இப்போ புலன் அழுக்கற்ற அந்த நாளன் கபிலர். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னா பாரதிதாசன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். நெக்ஸ்ட், கிறிஸ்துவ கம்பர் யாருன்னா ஹெச்ஏ கிருட்டிணனார். இது ஈஸி. இங்கே கிறிஸ்து கிருட்டிணனார் ரைமிங்காக இருக்கு இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவ கம்பர் யாருன்னா கிருட்டிணனார். ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வசன நடை கைவந்த வள்ளலார். இங்கே வசன நடை கைவந்த வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, முருகர் தான். முருகரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுமுகம்னா நம்ம யாரை சொல்லுவோம்? முருகனை சொல்லுவோமா? அப்போ முருகர் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரெண்டவ மந்திரத்தை எல்லாத்துக்கும் சொன்னது முருகன் தான் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அவர் வந்து வசனமாக சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு பாடம் சொல்லித்தராரு அப்படின்னாக்கா எப்படி பேசுவார்? அப்படியே பக்கமாக பேசுவார், வசனமாக பேசுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். அப்போ ஆறுமுக நாவலர், ஆறுமுகம்னா முருகன் வந்து நல்லா வசனம் பேசுவார். வசன நடை கைவந்த வள்ளலார். அவர் தேவர்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரணவ மந்திரம் சொல்லும்போது வசனமாக சொன்னார் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கள பற்றி 3 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி. இவங்க யார் அப்படின்னாக்க வைமு கோதை நாயகி. இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, கோதைன்னு ஒரு பொண்ணு
தன்னைத்தானே அவங்க நாயகியாக நினச்சிக்கிட்டு அவங்க படிக்கிற நாவல்லையும், நாவல் ராணின்னு இருக்கு இல்லைங்களா, அவங்க படிக்கிற நாவல்லையும் கதையிலையும், கதா அப்படின்னா கதை, கதையிலையும் தன்னைத்தானே ஒரு அரசியாக நினச்சிக்கிறாங்க. அப்போ நாவல் ராணினாலும் கோதை நாயகி தான், கதாமோகினி அப்படின்னாலும் கோதை நாயகி தான், ஏக அரசி அப்படின்னாலும் கோதை நாயகி தான். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், விட்டுறாதீங்க. கோதைன்ற பொண்ணு தன்னைத்தானே ஒரு நாயகியாக நினச்சிக்கிட்டு அவங்க நாவல் படித்தாலும் கதை படித்தாலும் அதில் அரசி யாருன்னா நான் தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தமிழ் இமயம். சுபமாணிக்கம். தமிழ் இமயம். இமயம்னா இமயமலைன்னு நினச்சிக்கோங்க. சரியா? இமயமலையில் யார் இருப்பா? சிவன். சிவன் கழுத்தில் என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். பாம்பு கிட்ட தானே மாணிக்கக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்குது அப்படின்றீங்களா? அது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றதுக்கான ஷார்ட்கட்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தமிழ் இமயம் அப்படின்னா சுபமாணிக்கம். அப்போ இமயம்னா இமயமலை, இமயமலையில் சிவன் இருப்பார், சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும், பாம்பு கிட்ட மாணிக்கம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் இமயம் சுபமாணிக்கம். இது ஈஸி தான், பட் பார்த்து வச்சுக்கோங்க. மகாகவி, விடுதலை கவிஞர், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கொரு புலவன் என்றெல்லாம் புகழப்படுபவர் யாருன்னா பாரதியார். நெக்ஸ்ட், நம்பி ஆரூரார் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். நம்பி ஆரூரார் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா, நம்பின்றத தம்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தம்பி சுந்தரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை தம்பி சுந்தரம், சுந்தர்னா அழகு, என்னோட தம்பி ரொம்ப அழகாக இருப்பான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்பி ஆரூரார் சுந்தரர். ஓமை கவிஞர். ஓமை கவிஞர் யார்? சுரதா. அது எல்லாருக்குமே தெரியும். ஓமை கவிஞர் சுரதா. நெக்ஸ்ட், ஆராய்ச்சி பேரறிஞர் சீனி வெங்கடசாமி. இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா, ஆராய்ச்சி பேரறிஞர் அதாவது சீனி வெங்கடசாமி. வெங்கடசாமினா யார்? நம்ம ஏழுமலையான். அவங்க தானே வெங்கடாச்சலபதியை தானே வெங்கடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏழுமலையான் திருப்பதிக்கு போனால் என்ன தருவாங்க? லட்டு தருவாங்க. அப்போ லட்டு நமக்கு கையில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் லட்டில். அதில் எத்தனை கல்கண்டு, சின்ன குழந்தையா இருக்குள்ள நம்ம நினைப்போம்ல, இங்கே பார்த்தியா எனக்கு 5 கல்கண்டு இருக்குது என் லட்டில், என்னோட லட்டில் 7 கல்கண்டு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம்ல, அதுதான். அப்போ ஆராய்ச்சி பேரறிஞர், அதாவது லட்டை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். சீனி வெங்கடசாமி. ஏன் லட்டுன்னா வெங்கடசாமின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெங்கடாச்சலபதி, திருப்பதியில் இருக்க வெங்கடாச்சலபதி, அங்கே இருக்கிற லட்டை நம்ம ஆராய்ச்சி பண்ணி சீனி, அதில் எத்தனை சீனி கட்டியிருக்கு, என்னதில் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் கல்கண்டு, அதாவது சீனி. அப்போ என்னதில் 4 இருக்குது, என்னதில் 5 இருக்குது அப்படின்னு நம்ம சண்டை போட்டுப்போம்ல, அதுதான். இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஆராய்ச்சி பேரறிஞர் சீனி வெங்கடசாமி. நெக்ஸ்ட், திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திராவிட சாஸ்திரி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், திரி இருக்கு இல்லைங்களா, இதை திரிச்சு போட்டால் ரிதி அப்படின்னு வருதா, திரி, இதை அப்படியே திருப்பி போட்டால் ரிதி. அப்போ திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர். ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு, பாவலேறு பெருஞ்சித்திரனார். இது நமக்கு 6th புக்லேயும் இருக்குது, 10th புக்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். பாவலேறு பெருஞ்சித்திரனார். எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, பெருஞ்சித்திரம் அதாவது அந்த ரோட்லலாம் பெரிய பெரிய சித்திரம் வரைவாங்க பாருங்கள், சாமி உருவங்களெல்லாம், இயேசுவை வரைவாங்க, இல்லைன்னா ஹனுமார் வரைவாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சித்திரம் வரையக்குள்ளே அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? பாவமாக இருக்கும். புரியுதுங்களா? இங்கே பாவலேறுன்றத பாவம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்கெல்லாம் ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸு போகிற ரோட்லேயே கொஞ்சமாக ஒரு இடத்த அவங்களுக்காக எடுத்துகிட்டு அங்கே சித்திரமெல்லாம் பெரிய பெரிய சித்திரம் வரைஞ்சி அதை பார்த்துட்டு போகிற மக்கள் அவங்களால முடிஞ்ச காசை கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே நடக்கும். சரிங்களா? அப்போ பெரிய பெரிய சித்திரம் வரைகிறவங்களாம் ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டு
அவங்கள அந்த வேலையை செஞ்சு உழைக்கிறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனார். இந்த நிலை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாறணும், எல்லாரும் முன்னுக்கு வரணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். இங்கே ஞாயிறு அப்படின்னு இருக்கா? ஞாயிறுனா என்ன? அது ஒரு கடவுள், சூரிய கடவுள். சரிங்களா? அப்போ சூரிய தேவன் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஞாயிறுனா சூரிய கடவுள், அப்போ சூரிய தேவன், அப்போ தேவநேய பாவாணர். ஈஸியாக இருக்குங்களா? அப்போ மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பழமொழி கற்றுக்கிட்டு அப்படியே இங்கிலீஷில் ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க, தமிழில் போயிட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. திடீர்னு யாராவது தெலுங்கில் பேசினாலோ, கன்னடாவில் பேசினாலோ, மலையாளத்தில், ஹிந்தியில் அவங்களுக்கு அவ்வளோ லாங்குவேஜ் தெரியும். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு யார் எந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜில் சூப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்துட்டு என்ன எப்படி நினைப்போம்? அப்பா அவங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியுதுல்ல அப்படின்னு அப்படியே பூரிச்சு போயிடுவோம்ல. அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்களோ இல்லையோ அது அடுத்தப்பட்ட விஷயம், அவங்களோட ஆட்சியை பற்றி சொல்ல வரல. பட் ஹீ இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் லேடி, அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. சரிங்களா? அப்போ பன்மொழி புலவர் அப்படின்றத நம்ம ஜெய அம்மாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பன்மொழி தெரிஞ்ச அவங்கள பார்த்தாவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்பா எவ்வளோ சூப்பராக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு தோணும்ல, அதான். அப்போ பன்மொழி அப்படின்னா அப்பா, பன்மொழி புலவர் அப்பாதுரையார். நெக்ஸ்ட் உலக பெருந்தமிழர். உலக பெருந்தமிழர் இளங்குமரனார். அதாவது உலகத்தில் பெருந்தமிழர் எங்கே தமிழர்கள் இருந்தாலும் தமிழ் எப்பயுமே எப்படி இருக்கும்? இளமையாக தான் இருக்கும். சரிங்களா? என்றும் இளமையுடையவள் எங்கள் தமிழ் அன்னை, இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான். அப்போ உலக பெருந்தமிழர், உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் பெருந்தமிழர்கள் இருந்தாலும் அவங்க இளமையாக தான் இருப்பாங்க. அதாவது தமிழ் இளமையாக தான் இருக்கும். அப்போ உலக பெருந்தமிழர் இளங்குமரனார். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் சீவலமாறன். யாருன்னா அதிவீரராம பாண்டியன். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீவலமாறன்னா அதிவீரராம பாண்டியன். அப்போ சீவலமாறன், அப்போ சீவல பெரியபாண்டி நல்லா வீரமாக இருப்பாங்களா? சீவலமாறன்னா அதிவீரராம பாண்டியன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன். முத்து அப்படின்னு வந்ததுனாவே அது பாண்டியர்கள், அது எல்லாருக்கும் தெரியும்ல. முத்துனா பாண்டியர்கள். அப்போ முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன். அது முத்துலேயே வெறும் முத்துக்கள் மட்டுமே கொட்டி அந்த முத்துலேயே அவர் குளிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ வீரமானவராக இருந்திருக்கணும், எவ்வளோ இதை கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு, எவ்வளோ சிறப்பாக ஆட்சி பண்ணியிருந்திருப்பாரு. வீரம் இருந்தால் தானே அந்தளவுக்கு ஆட்சி பண்ண முடியும். அப்போ வீரமானவர் யார்? அதிவீரராம பாண்டியன். அப்போ முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியன். நெக்ஸ்ட் சதாவதனி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். இதுக்கு சதாவதனின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 100 செயல்களை செய்பவரை தான் சதாவதனின்னு சொல்லுவோம். அப்போ இதை ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சதாவதனி செய்குதம்பி பாவலர், ஷார்ட்கட்டு தம்பி தான். என்னோட தம்பி ஒரு சதாவதனி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கேயுமே இப்படி நடக்கும். பொண்ணுன்றதுனால எங்கேயுமே வெளியே விட மாட்டாங்க, வீட்லேயே வச்சுப்பாங்க. கடைக்கு போகணுமா? தம்பி தான் போயிட்டு வரணும். மார்க்கெட் போயிட்டு வரணுமா? தம்பி தான் போயிட்டு வரணும். ஸ்கூல் டூர் போகணுமா? தம்பியை தான் அனுப்புவாங்க, நம்மளெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட ஏதாவது பாக்ஸ் கொடுத்துட்டு வரணுமா? அதுக்கும் தம்பியை தான் அனுப்புவாங்க. எந்த ஒரு ஒர்க்னாலும் தம்பிக்கு தான் இது பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அதிகமாக அந்த வெளியில் இருக்க எந்த வேலையுமே வைக்க மாட்டாங்க, ஃபுல்லாக தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்போ சதாவதனி எல்லா வேலையும், வெளியில் இருக்க எல்லா வேலையும் செய்கிறது தம்பியாக தான் இருக்கு. அப்போ 100 சதாவதனினா 100 விதமான செயல்கள் செய்கிறவங்க. சதாவதனின்னா அந்த 100 விதமான செயல்களை செய்கிறவங்கள தான் சதாவதனின்னு சொல்லுவோம். இப்போ சதாவதனி தம்பி, நம்ம வீட்டில் இருக்க தம்பி. செய்குதம்பி பாவலர். ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் புகழ் கம்பன். இது நம்மளுக்கு ஈஸியானது தான், நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே இது படிச்சு வந்திருப்போம். இதுக்கு ஆன்சர் கம்பர். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். இங்கே சிலம்புல சில இருக்குங்களா? இங்கே பாருங்க, சிவ அப்படின்னு இருக்கு.
அப்போ சிலம்பு செல்வர், மாப்போ சிவஞானம். இதை இன்னொன்று சொல்லலாம். இங்கே சிலம்பு செல்வர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே சிலம்பு அதாவது சிலப்பதிகாரம். இது சிலப்பதிகாரத்தை பற்றி அதிகமாக இந்த மாப்போ சிவஞானம் பேசியிருப்பார். இவருக்கு பிடிச்ச நூலும் சிலப்பதிகாரம் தான். அதனால தான் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிலம்பு செல்வர், மாப்போ சிவஞானம். நெக்ஸ்ட்டு சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷார்ட்கட்டாக இங்கே காந்தன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து காந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொன்னால் அது அவங்கள காந்தம் மாதிரி இழுக்கும். ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு நம்ம டெய்லியும் கதை சொல்கிறோன்னா அது வந்து அந்த குழந்தைங்க கேட்டுட்டு டெய்லியும் அதே டைமுக்கு எனக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்கள கதைன்றது அவங்கள காந்தம் மாதிரி இழுக்கிறதுனால டெய்லியும் கதை கேட்க விரும்புவாங்க. அப்போ சிறுகதை அப்படின்னா காந்தம், காந்தன். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா இந்த கரிசல் அப்படின்றத என்ன சொல்லுவோம், களிமண், அதாவது கருப்பு மண் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இங்கே அழகிரி, அழகு. அப்போ கருப்பாக இருப்பவங்கலாம் அழகாக இருப்பாங்க. அப்போ கருப்புனாவே அழகு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. கருப்பு, அழகு. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அழுது அடி அடைந்த அன்பர். அழுது அடி அடைந்த அன்பர் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து மாணிக்க வாசகர். இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே இவரை ஏன் அழுது அடி அடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சிவனை நோக்கி ரொம்ப மனமுருகி வேண்டி அழுது அவரோட அடியை சென்று அடைந்தவர் யாருன்னா மாணிக்க வாசகர் தான். அதனால தான் இவர் சொன்ன அந்த திருவாசகம், அதுக்கு கூட சொல்லுவாங்கள்ல, திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார். அந்த அளவுக்கு உருகி உருகி பாடல்களை எழுதியிருப்பார். திருவாசகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட்டாக இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கலாம். வாசகர் அப்படின்னா என்ன, அதாவது எந்த புக்ஸ் எழுதினாலும் அதை வாசிக்கிறவங்க. அப்போ திருவாசகத்தை வாசித்தாவே உருகாதார் மனசு கூட உருகிடும், அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வாசகர் அழுவாங்க. யார் திருவாசகத்தை வாசிக்கிறாங்களோ அந்த இறைவனோட அருளை நினச்சி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான். அப்போ மாணிக்க வாசகர், அழுது அடி அடைந்த அன்பர். நெக்ஸ்ட் உத்தம சோழ பல்லவர், தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவுவார், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவர். இந்த மாதிரிலாம் புகழப்படுபவர் யாருன்னா சேக்கிழார். சேக்கிழார் வந்து சோழ மரபை சார்ந்தவர். சரிங்களா. ஐ திங்க் 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் இவர் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் சோழரோட அவையில் இவர் வந்து ஒரு புலவராக இருந்திருக்காரு. தெய்வ சேக்கிழார், இதில் சேக்கிழாரே இருக்கா, அப்போ இது ஈஸி தான். தொண்டர் சீர் பரவுவார், இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ. இதெல்லாம் இந்த மாதிரி சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னா சேக்கிழார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூல் புலவன் என்றெல்லாம் புகழப்படுபவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். நாம் ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது தண்டமிழ் ஆசான், சாத்தன் என்று புகழப்படுபவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்னு படிச்சிருப்போம். நன்னூல் புலவனும் சீத்தலை சாத்தனார் தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நன்னூல் அப்படின்றத 400 ஞாபகம் வச்சுக்கோங்க. 400 ரூபாய் நம்ம வச்சு நம்ம அப்பா நம்ம கையில் கொடுத்துட்டு அதை நம்ம தொலைச்சிட்டா என்ன பண்ணுவார், சாத்துன்னு சாத்துவார். அப்போ நன்னூல் புலவன் சாத்தனார். நன்னூல்னா 400, தொலைஞ்சிருச்சுன்னா சாத்துவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இங்கே பெர்னான் ஷான்னு வந்தாவே அது அறிஞர் அண்ணா. நம்ம படிச்சிருப்போம். தென்னகத்து பெர்னான் ஷா, தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னான் ஷா. இந்த மாதிரிலாம் புகழப்படுபவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இது ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னான் ஷா, அறிஞர் அண்ணா அப்படின்னு சொன்னது யாருன்னா கல்கி. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னான் ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கல்கி. இவர் எந்த கல்கினா இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் அந்த நூல்லாம் ஏற்றினார்ல அந்த கல்கி தான். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. சூடி கொடுத்த சுடற்கொடி. இது நமக்கு நல்லா தெரியும். அதாவது பெருமாளுக்கு
தாமா தன்னோட கழுத்தில் மாலையை போட்டு அதை எடுத்து பெருமாளுக்கு போட்டாங்க. அதனால தான் அவங்கள வந்து சூடி கொடுத்து சுடர்கடின்னு சொல்லுவோம். அது யாருன்னா ஆண்டாள். நெக்ஸ்ட்டு புதுக்கவிதையின் தந்தை. புதுக்கவிதையின் தந்தை யாருன்னா பிச்சமூர்த்தி. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள கூட இந்த புதுக்கவிதை எப்படி ஆக்கிறோம், அவங்கள ஒரு டாப் லெவலில் கொண்டு போய் வச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நேகன், கவிஞர் ஸ்நேகன்லாம் இருக்கார் இல்லைங்களா, நிறைய பேர் இருக்காங்க. அறிவுமதி, ஸ்நேகன், நாமுத்துக்குமார், கபிலன், இவங்கெல்லாம் ரொம்ப அடிப்படையாக ரொம்ப புவராக இருந்தவங்க தான். ஆனால் அவங்களோட கவிதை மூலமாக தான் இந்த உலகத்துக்கே அவங்க வெளியே வந்தாங்க. அப்போ எவ்வளோ ஒரு இல்லாதவங்களா, ரொம்ப அதாவது பிச்சமூர்த்தின்னு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் அந்த புது கவிதை தான் அவங்களுக்கு ஒரு தந்தையாக இருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இடத்தை கொண்டு போகிறதுக்கு உதவுச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ புது கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி. எவ்வளோ கஷ்டப்படுறவங்களையும் புது கவிதை அவங்க எழுதுகிற கவிதைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு தந்தையாக இருந்து. அப்போ புது கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட்டு பைந்தமிழ் ஆசான். பைந்தமிழ் ஆசான் யார்னா நமச்சிவாயனார். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலான்னா ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு யார் சொல்லிகிட்டே இருப்பாங்க? சாதுக்கள் சொல்லுவாங்களா. சாதுக்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது. ரெண்டே விஷயந்தான் இருக்கும். ஒன்று திருவோடு கையில் இருக்கும், இன்னொன்று ஒரு பை ஒன்று கையில் இருக்கும். இங்கே பை இருக்குது பாருங்கள், பைந்தமிழன். இதில் இருக்கிறதுன்றதுக்காக சொல்லலை, எப்போவுமே நார்மலாக வச்சுருப்பாங்க. அந்த பையில் அவங்க விபூதி தான் வச்சுருப்பாங்க, திருநீர். நம்ம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமோ ஏதாவது வாங்கினா அந்த பையிலேருந்து நமக்கு திருநீர் பூசி விடுவாங்க. அப்போ நமச்சிவாயன அப்படின்னா அந்த பை திருநீர் நமக்கு ஞாபகம் வரணும். இப்போ பைந்தமிழ் ஆசான், அப்போ பை இருக்கா, இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. பைந்தமிழ் ஆசான் கா நமச்சிவாயனார். ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சந்த கவிமணி தமிழ் அழகனார். தமிழ் அழகனார் அப்படின்னு வருதுங்களா, அப்போ எப்படி சொல்லலாம்? தமிழுக்கு சந்தம் ஒரு அழகு, கவிதை ஒரு அழகு, மணிமேகலை ஒரு அழகு. இப்போ சந்த கவி மணி தமிழுக்கு அழகு சேர்க்குது. தமிழ் அழகனார், அதான் தமிழுக்கு அழகு சேர்க்கிறது எதுனா சந்தமும் கவிதையும் மணியும். ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சந்த கவிமணி தமிழ் அழகனார். தாண்டகவேந்தர். தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா தாண்டகவேந்தர். வேந்தர்னா யாரை சொல்லுவோம்? அரசன். அரசனை தானே வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர்னா என்ன, அதை பிரிக்கும் போது அரசன் அப்படின்னு தானாக வந்துருமா? அப்போ வேந்தர்னாலும் அரசன் தான், திருநாவுக்கரசர்னாலும் அரசர் தான். இப்போ ஈஸியாக இருக்குங்களா? அப்போ தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் அழகிய மணவாளதாசர். தெய்வ கவிஞர் யாருன்னா பிள்ளை பெருமாள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தெய்வம்னா அங்கே பெருமாள் வந்துடுவார். தெய்வ கவிஞர் பெருமாள். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகிய மணவாளதாசர் அப்படின்னக்குள்ள மணவாளன், திருமணம் ஆன உடனே பிள்ளை பேரை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அழகிய மணவாளதாசர், அப்போ திருமணம் நடந்ததுன்னா நெக்ஸ்ட்டு பிள்ளை பேர் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. தெய்வ கவிஞர் அப்படின்றதுக்கு பெருமாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளை பெருமாள் ரெண்டு பேரும் ஒன்று தான், ஆனால் ரெண்டு இது வேற வேறையாக இருக்குது. அழகிய மணவாளதாசர் அப்படின்னாலும் பிள்ளை பெருமாள், தெய்வ கவிஞர் யாருனாலும் பிள்ளை பெருமாள் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்வேல். தமிழ்வேல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா உமா மகேஸ்வரனார். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும்போது உமாதேவி, அதாவது உமாதேவினா யாருன்னா பார்வதி தேவி சொல்லுவோமா, பார்வதி தேவி தான் சிக்கலில் வேலை எடுத்து முருகனுக்கு கொடுப்பாங்க. சூரனை அழிக்கிறதுக்காக வேல் கொடுப்பாங்க. அது தமிழ்வேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உமாதேவி தமிழ்வேலை கொடுத்து சூரனை அழிக்க சொன்னாங்க முருகன்கிட்ட. இது தெரியும் இல்லைங்களா? திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லைங்களா, அந்த நிகழ்வை தான் நான் சொல்கிறேன். அப்போ உமா மகேஸ்வரனார் அப்படின்னா தமிழ்வேல்.
அந்த வேலை வந்து முருகர் கையில் கொடுத்தது யார்? உமா மகேஸ்வரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் வேல் உமா மகேஸ்வரனார். அவ்வளோதான். நாம் இப்போ 9th-லேருந்து 12th வரைக்கும் முக்கியமானவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இவங்க எல்லாரையும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.